நம்ம தமிழில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்ல, அவனை பற்றியா, அவனை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஐயோ அவளை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. கிரிக்கெட்டை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. பாலிடிக்ஸை பற்றிலாம் தெரியாது சொல்லுவாங்களே. இந்த பற்றி தெரியாது அப்படிங்கிற இந்த தமிழ் சென்டென்ஸை எப்படி சார் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது? டோன்ட் நோ அபவுட் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் நோ அபவுட் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் என்னது? இப்போ போயிட்டுருக்குல்ல, டிவிகேவா டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்னு பயங்கர பிரச்சாரம் போயிட்டுருக்கு இல்லையா, கட்சி சம்மந்தப்படுது. அதுதான் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஐ டோன்ட் நோ அபவுட் பாலிடிக்ஸ் அப்படின்னா பாலிடிக்ஸை பற்றி எனக்கு தெரியாது. இதே ஐ டோன்ட் நோ அபவுட் ஹர் அப்படின்னது அவளை பற்றிலாம் எனக்கு தெரியாது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ஐ டோன்ட் நோ அபவுட் கிரிக்கெட் அப்படின்னா சார் கிரிக்கெட்டை பற்றிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இதே அவங்கள பற்றி எனக்கு தெரியாது சொல்லுவோம்ல, அவங்கள பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸை, அதாவது இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது? ஸோ இஃப் யூ நோ த ஆன்சர் ப்ளீஸ் கமெண்ட். We will see the next video. Thank you for learning.